இன்னொரு முறை உமர் அவர்கள் மதீனாவிலே விருந்தை ஏற்படுத்தினார்கள் ஏழை முஹாஜிர்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு. அப்போது எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய உணவை எடுத்துச் சென்றார்கள். அப்போது உமர் அவர்கள் தன்னுடைய உணவை நோக்கி வந்தார்கள். அங்கே பார்த்தால் கறி துண்டுகளும் உணவுடைய வகைகளும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், இது யார் வைத்தது, எங்கிருந்து வந்தது? அதே உணவுதான் உமர் அவர்களே, ஆனால் நீங்கள் அமீருல் முஃமினீன், உங்களுக்கு என்று தனி கவனம் உண்டு என்பதற்காக அதிகமான இதை வைத்தோம். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், நீ எவ்வளவு கெட்ட அமீர், நீ எவ்வளவு கெட்ட தலைவன், நீ எவ்வளவு கெட்ட தலைவன். இந்த உலகத்திலே உமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உம்மை விட குறைவான உணவை உண்ணும் பொழுது நீ மட்டும் நிம்மதியான உணவை, நிம்மதியாக அதிகமாக இருக்கக்கூடிய மாமிசங்களையும் கறிகளும் இருக்கக்கூடிய உணவை புசிப்பதா? அழைத்தார்கள் அவருடைய அடிமையை, அஸ்லம் அவர்களை, எடுத்துச் செல்லுங்கள், இதை எடுத்துச் செல்லுங்கள், ஒரு ஜைத்தூனையும் ஒரு காய்ந்த ரொட்டி துண்டையும் கொண்டு வாருங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரொட்டி துண்டையும் அந்த ஜெய்தூனையும் தொட்டு தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இந்த உணவின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், என்னுடைய சமூகத்திலே வாழக்கூடிய எல்லா ஏழை குழந்தைகளும் வயிறு நிரம்ப சாப்பிடும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற தலைவரை உலகம் பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாலும்